அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செங்கோட்டு வேலன் கருணை வித் அனு. நாம் இன்னும் கலியுகத்தின் முதல் வேத நூலான மூளை என்ற புத்தகத்தின் ஞான தேடுதலில் தான் இன்னமும் இருக்கோம். போன வீடியோவில் நாம் ஈசன் யார், அவர் எப்படி உருவானார், ஈசனுக்கும் பரமாத்மாவுக்கும் நமக்கும் நம்ம உடலுக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாம் மூளையின் தலைமை சுரபியான பிட்யூட்டரி கிளாண்ட் உருவாக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு நாம் இந்த புத்தகத்தோட கண்டென்ட்டை பார்க்கலாம். ஏன்னா நான் கண்டென்ட்டை நான் உங்க கூட ஷேர் பண்ணவே இல்லை. இதில் 5 பார்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி 5 பார்ட்ஸில் சில சாப்டர்ஸ் இருக்குது. ஆக்கம், இயக்கம், அடக்கம், அழிவு, காத்தல். இந்த ஒவ்வொரு பார்ட்லேயும் சில சாப்டர்ஸ் இருக்குது. நாம் போன வீடியோவில் நம்ம பார்த்தது ஆக்கம் என்ற முதல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2, அதாவது முகவு 2. இதில் பிட்யூட்டரி கிளாண்டோட உருவாக்கத்தை பற்றி பேசியிருக்காங்க. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு போன வீடியோவில் நம்ம பார்த்த விஷயத்த ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம போன வீடியோவில் ஈசன் எப்படி உருவானார்னு பார்த்தோம் தானே. ஸோ எப்படின்னா முதல்ல இந்த பிரபஞ்சத்தில் முதல்ல இருந்தது பெருவெளி. அந்த பெருவெளியில் முதல்ல வந்த பொருள் காந்த இலை, அதுதான் பரம்பொருள்னு பார்த்தோம். அந்த காந்த இலையிலிருந்து உருவானது தான் வெப்ப இலை. இந்த காந்த இலை மற்றும் வெப்ப இலை அப்புறம் நீர்த்த பாதரசம், இந்த மூன்றும் சேர்ந்து தான் பேரண்டத்தில் சுழலை உருவாக்கி அண்டத்தில் பாதரச துகள்களை கொடுத்துச்சு. அந்த பாதரச துகள்கள் தான் ஈச துகள்கள் சொல்கிறாங்க. இந்த அண்டத்தில் இருக்கிற இந்த பல கோடி பாதரச துகள்கள் ஒன்று சேர்ந்து தான் சூரியன் உருவானார். அந்த சூரியனின் மையத்தில் இருக்கிற காந்த இழைகள் தான் பரமாத்மான்னு பார்த்தோம். சூரியன் வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த வெப்ப சக்தி தான் ஆதி சக்தின்னு நம்ம சொன்னோம். அதே போல் இந்த காந்த இலை பரம்பொருள், பேரண்டத்தில் அந்த உருவான அந்த சுழல் தான் ஆதி பராசக்தின்னு பார்த்தோம். பாதரச துகள்கள் அண்டத்தில் கொடுக்கப்பட்டதோ அதே போல் இந்த ஆன்மாவும் பாதரச துகள்கள் இருந்து தான் உருவானது அண்டத்தில். அதுக்கப்புறம் அது ஆன்மாவிலேருந்து உயிராக அது உருமாறி அந்த உயிர் தான் உடலை படைக்குது. எப்படின்னா பேரண்டத்தில் எப்படி சுழல் மூலியமாக பாதரச துகள்கள் வெளிவந்ததோ, ஒரு யுகமாக அந்த சுழல்கள் சுழன்று பாதரச துகள்கள் வெளிவந்ததோ, அதே போல் மனிதரோட உடல் அம்மாவின் கருவறையில் 10 மாதங்கள் சுழன்ற பிறகு உடல் வெளியானது. பிறகு மூளை எப்படி இந்த பெருவெளியில் இந்த காந்த ஆற்றல்கள் அந்த சக்தியில் மெயின் சக்தியாக, அதாவது மூலப்பொருளாக உருவானதோ அதே போல் நம்ம மூளையும் மனிதருக்கு ஒரு மிகப்பெரிய மூலாதாரம். அந்த மூளையில் உள்ள அணுக்கள் இந்த காந்த ஆற்றலை கொண்டு தான் அது உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சாப்டர் 1ல் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வெறும் மூளையில் என்ன நடக்குது, மூளைக்குள்ளே என்ன நடக்குது, எப்படி அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அதாவது தலைமை சுரபி உருவாக்கப்பட்டது தான் பார்க்க போகிறோம். எப்படி அண்டத்தில் இந்த பாதரச துகள்கள் உருவானதோ அதே போல தான் நம்மளோட உறுப்பு, அதாவது மூளையோட உறுப்பும் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம முதல்ல பார்த்தோம் எப்படி உடல் எப்படி உருவானது, உறுப்பு எப்படி உருவானது பார்த்தோம் தானே. பாதரச துகள்கள் எப்படி வந்ததோ அதே போலே தான் அந்த மூளையும் உருவானதுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட உடலும் அதோட இயக்கத்துக்கும் பெருவெளியோட ஞானம் தான் சொல்கிறாங்க. இந்த உடலை படைக்கிறதுக்கும் பெருவெளியோட ஞானம் தான், அதோட இயக்கத்துக்கும் அந்த பெருவெளியோட ஞானம் தான். இந்த இயக்கத்துக்கு மெயினாக தேவைப்படுது எரிபொருள். ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு எரிபொருள் தேவைப்படுது. இந்த எல்லா இயக்கத்துக்கும் தேவைப்படுற எரிபொருளோட மூலாதாரம், அதோட மூலம் அந்த காந்த ஆற்றல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பெருவெளியில் முதல்ல தோன்றின அந்த பரம்பொருள், அதுதான் எல்லா எரிபொருளுக்குமே பேஸ், ஃபவுண்டேஷன். அதுதான் மெயின் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுப்புகள் இயங்கிறதுக்கு சக்தி தேவை. நிறைய இயக்கம் இருக்கும் நம்மளுக்கு உடம்புக்குள்ளேயே, நிறைய இயக்கங்கள் நம்ம பார்ட்ஸ் இயங்கப்படும். நம்ம வெளிப்புறத்தில் நம்ம எந்த வேலை செய்கிறதாலும் நம்மளுக்கு இயக்கம் என்ற ஒரு செயலுக்கு எரிபொருள்னு ஒன்று தேவை. அதாவது ஃபியூல் இருந்தால் தான் எப்படி வாகனங்கள் மூவ் பண்ணுதோ அதே போல் தான் மனிதர்களுக்கு எரிபொருள் தேவை. அந்த எரிபொருள் இருந்தால் தான் நம்மளால் இயக்கத்தை செய்ய முடியும். காந்த ஆற்றலே மூலாதாரத்துக்கே மூலம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆன்மா மூளையை படிக்குது. ஆன்மா உயிரை மாதிரி உடலை படிக்குது. உடலை படிக்கிறப்ப மூளையை படிக்குது. மூளையோட ஆற்றல் பெருவெளி ஆற்றல் நம்ம சொல்கிறோம் இல்லையா.
முதல்ல ஒரு மனிதன் ஒரு ஆன்மா வந்துட்டு மனித பிறவி எடுக்கிறப்ப, அதோட மூளை வந்துட்டு ரொம்ப பெரிய, ரொம்ப உயரிய ஆற்றலால வந்து இயங்குமாம். ஏன்னா, அதுதான் பிறப்பெடுத்திருக்கு. அதோட மூளையோட ஆற்றல்கள் ஃபுல்லாவே வந்துட்டு பெருவெளியோட ஆற்றல். ஸோ, அந்த ஆற்றல வச்சு அது இயங்குறப்ப வந்துட்டு, அதோட இயக்கம் வந்துட்டு ரொம்ப உயரிய ஆற்றலாக வந்து இருக்குமாம். ஆனா, நம்ம நெறைய பிறவிகள் எடுக்கிறதுனால, நம்ம இத்தன காலமா நம்ம சேர்த்து வச்ச அந்த மெமரீஸ் அந்த மென்பொருள்கள் வந்துட்டு, அந்த பதிவுகள் வந்துட்டு அந்த பிரெயின்ல ஸ்பேஸ், டைம், ஜியோமெட்ரி லெவல்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்குமாம். ஸோ எவ்ரி டைம் வந்துட்டு நம்ம அந்த பர்த் அடிக்கிறப்ப, அந்த பழைய வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ நம்ம பிரெயின்ல, அது நம்ம கூடயே வந்துட்டு இருக்குமாம். அதனால தான் நம்ம நெறைய பிறவிகள் எடுக்கிறப்ப வந்துட்டு, நம்மளோட மூளையோட இயக்கம் வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த அந்த ஒரு பெரிய ஆற்றலா இருக்காது. அதேபோல மூளையோட ஆற்றல் வந்துட்டு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து வேறுபடுமாம். அது ஏன்னா இதுதான் காரணம். ஏன்னா, ஒவ்வொரு மனிதரோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட மென்பொருள், அவங்களோட பதிவுகள் வந்துட்டு வேற மாதிரி. ஒவ்வொரு லைஃப்ல, ஒவ்வொரு பர்த்ல அவங்க வேற மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. வேற மாரி விஷயங்கள வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அத பொறுத்து தான் அவங்களோட அவங்களோட பிரெயினோட கெப்பாசிட்டி, அதோட இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாயோடையும், தந்தையோடையும் விடுதலை அடைந்த ஆன்ம துகள்கள் வந்துட்டு 2ம் தாயின் கருவறையில தான் ஒன்றிணைகிறதாம். இந்த ஆன்ம துகள்கள வந்துட்டு பாதரச துகள்கள்னு சொல்றாங்க. இந்த பாதரச துகள்கள் 2மும் அதாவது இந்த ஆன்ம துகள்கள் 2ம் கருவறையில வந்து முழுமையா ஒன்று இணைந்த பிறகு தான் அந்த கருவறையில வந்துட்டு காந்த ஆற்றலா உருவாகுதாம். அந்த தருணத்துல தான் வந்துட்டு அந்த கருவறையில வந்துட்டு பெருவெளியின் வெற்றிட நிலையும் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடம் வந்துட்டு எப்படின்னா, அந்த அந்த உருவான அந்த காந்த அலைகள் வந்துட்டு மூளையோட பேஸ் கிரியேட் பண்ணுமா. வளர்றதுக்கு வந்துட்டு அந்த பேஸை வந்துட்டு அந்த அந்த கருவறையில உருவாக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த கருவறையில வந்துட்டு சுழல்கள் வந்து தோன்றிடுமா. அந்த பேரண்டத்துல எப்படி அந்த சுழல்கள் தோன்றுதோ அதே போல தான் இங்க சுழல்கள் வந்து தோன்றிடுமாம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த சுழல்கள் மூலம் உடலினை படைத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த சிசு உருவாகிறப்ப வந்துட்டு முதல்ல வர்றது இந்த கண்களாம், 2 கண்கள். இந்த கண்கள்ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 ஆன்ம துகள்கள் வந்துட்டு இந்த கண்களுக்குள்ள தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இல்லமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லமா இருந்து மற்ற பார்ட்ஸ்லாம் வந்துட்டு உருவாக்குங்க. இந்த கண்கள்ல இருந்து உருவானது தான் வந்துட்டு நம்மளோட சுழுமுனை நாடி. முத வந்தது அந்த சுழுமுனை நாடின்னு சொல்றாங்க. இந்த பெருவெளியில வந்துட்டு முதல்ல எப்படி இந்த காந்த இலைகள் தோன்றினதோ அதே போல நம்மளோட அன்னையின் கருவறையில முதல்ல தோன்றின அந்த நாடி தான் சுழுமுனை நாடின்னு சொல்றாங்க. இந்த சுழுமுனை நாடியின் மூலம்தான் ஆற்றல்கள் பரவி நம்ம ஈசனையும் நம்ம உடலையும் அடைகிறதுன்னு சொல்றாங்க. உடல்ல முதல்ல தோன்ற உறுப்பு வந்து விழிகள், அதாவது நம்மளோட பாதரச துகள்களோட இருப்பிடம். அதுக்கப்புறம் அந்த விழிகள் உருவானதுதான் வந்துட்டு அந்த முதல் நாடி, சுழுமுனை நாடி. இந்த நாடி வந்துட்டு பிறகு மெல்லிய நரம்பிழைகளை உருவாக்குமா. அந்த எண்ணற்ற அந்த மெல்லிய நரம்பணைகள் தோன்றி பிணைக்கின்றது, ஒன்னா சேருது. அது சேர்ந்த பிறகு ஒரு சுழல் வருது. அந்த முதல்ல அந்த நரம்பிழைகள்லாம் சேர்ந்து முதல்ல உருவான அந்த சுழல் தான் தலைமை சுரபின்னு சொல்றாங்க. அதுதான் பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த தலைமை சுரபி எங்க இருக்குன்னா, நம்ம இந்த 2 கண்களுக்கு பின்னாடி இருக்கிறது தான் இந்த தலைமை சுரபி. ஸோ மூளையோட ஆற்றல் வந்து பெருவெளி ஆற்றல். அந்த காந்த இலைகள் நம்ம சொல்கிறோம்ல உற்பத்தி ஆகுது, பெருவெளியில் உற்பத்தி ஆக அந்த காந்த இலைகள் தான் இந்த சுழுமுனை நாடின்னு. அதே போல் முதல்ல நம்ம மூளையில் உருவாகிற அந்த சுழல் தான் வந்துட்டு பிட்யூட்டரி கிளாண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது தலைமை சுரபி. அதோட இருப்பிடம் வந்துட்டு விழிகளுக்கு பின்புறம். ஸோ எப்படி இந்த பிரபஞ்சத்தில் வந்துட்டு இந்த பாதரச துகள்கள் உருவானதோ அதே போல் தான் உடல் உருவானதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் இந்த பிரெயினும், இந்த மூளையும் வந்துட்டு அதே அண்டத்தில் என்ன இருக்கோ அதேமாரி தான் பிண்டத்துலையும், அதேமாரி தான் நம்ம உறுப்புலையும், அந்த மூளையிலையும் அதே தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூளை என்ற உறுப்பில் வந்துட்டு நம்மளோட பெருவெளியும் அடக்கும், பேரண்டமும் மற்றும் அண்ட நிலைகளும், காஸ்மோஸ் எல்லாமே நம்ம மூளையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூளையில் வந்துட்டு ஆற்றல்களை வந்துட்டு உற்பத்தி செய்கிறது வந்து மெயினாக வந்து இந்த சுழுமுனை நாடியும் அந்த முதல்ல வந்து அந்த சுழல்கள் தான். அந்த சுழலில் எப்படி பெருவெளியில் அந்த சுழல்கள் இருந்து அந்த பாதரச துகள்கள் வெளிவந்ததோ அதே போல் தான் அந்த தலைமை சுரபியிலிருந்து தான் இந்த மற்ற உடல் உறுப்புகள் வந்துட்டு வெளியானது உருவாக்குறதுக்கு. அதுக்கு தேவையான ஆற்றலை வந்துட்டு இதுல இருந்து தான் கிடைக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக
இந்த மூளை வந்துட்டு இறைவனுக்கு சமமாகும்னு சொல்கிறாங்க. இந்த மூளை நம்ம உணர்ந்துக்கிட்டோமா நம்மளால் வந்துட்டு பெரிய ஞானத்தை, அதாவது உயர் ஞானத்தை வந்துட்டு அடைய முடியும். நம்மளால் வந்துட்டு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கும் மேலே காலங்கள் கடந்து திசைகள் கடந்து கூட நம்மளால் விஷயங்கள் நடக்கிறத வந்து உணர முடியும். நம்மளால் வந்துட்டு அந்த இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் தான், பேராற்றல் தான் நம்மளோட மூளை. அது வந்து பெருவெளிக்கு ஒப்பானது. இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு நம்மளோட மூளையும் வந்துட்டு அதே போல் அதே ஒத்த ஞானத்தை வந்துட்டு கொடுக்கக்கூடிய வலிமை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதுதான் இந்த விஷயங்கள் தான் வந்து சாப்டர் 2ல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது படிக்கிற வரைக்கும் என்னென்ன வெளியே நடக்குதோ, பிரபஞ்சத்தில் என்ன நடக்குதோ அதுதான் நமக்குள்ளேயும் நடக்குது, நம்ம உடலில் நடக்குது, ஒவ்வொரு பார்ட்ஸ்லையும் நடக்குது. மேபி அதுதான் நம்ம திங்கிங்கில் கூட இருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. பட் தெரியல, அது என்னோட சொந்த கருத்து. இன்னொரு விஷயம் பார்த்தா, அந்த கருவறையை பற்றி பேசியிருந்தாங்க. இதனால தான் சொல்கிறாங்களோ என்னமோ கோயிலில் வந்து இந்த கருவறைக்குள்ளே வந்துட்டு தான் தெய்வம் இருக்குன்றது. ஏன் கருவறைக்குள்ளே தெய்வம் இருக்கு? கருவறை தான் வந்துட்டு வெட்ட வெளியோட உருவாக்கம். அந்த வெட்ட வெளியோட அந்த காந்த ஆற்றல்கள் வந்துட்டு கருவறையில் தான் இருக்குது. எப்படி அந்த தாயின் கருவறையில் வந்துட்டு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த பெருவெளியோட காந்த அலைகள் ஆற்றல்கள் வந்து உருவாக்குற இடம், மூளை வரத்துக்காக பேஸ் அந்த சக்தியை அது வந்துட்டு கிரியேட் பண்ணுது சொல்கிறாங்களோ, அதனால தான் என்னமோ தெரியல, இந்த கோயிலெல்லாம் வந்துட்டு கருவறையில் தான் வந்துட்டு தெய்வங்கள் வீற்றிருக்காங்க அப்படின்னு எனக்கு புரிய வருது. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரெசனேட் பண்ண எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை காமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சாப்டரில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி.